நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளில் தாய் திரு அவை புனித பர்னபா அவர்கள் திருத்தூதராக கடவுளுக்கு முன்பாக தேர்ந்து கொள்ளப்பட்டு கடவுளுடைய ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு அடையாளமாக விளங்கியதை நினைவுகூரும் இந்த சிறப்பான நாளில் கடவுள் நம்மையும் ஏதோ ஒரு விதத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மையும் திருத்தூதராக, இறைப்பணியாளராக, கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றும் நல்ல பங்காளர்களாக நம்மை அவர் உயர்த்தியிருக்கிறார். ஆகவே தான் திருப்பாடல் 4 நமக்கு கூறப்பட்டிருக்கிறதை போல, ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும் என்று நாமும் பாடி புகழ்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். கடவுள் ஒவ்வொருவருக்கும் நீதி அருளுகிற கடவுளாக இருக்கிறார். அவர் நாம் மன்றாடுகிற போது மட்டுமே அந்த நீதியை அளிக்கிறார். நம்முடைய நெருக்கடியில் இருந்து நாம் கூப்பிடுகிற போது அவர் துணை புரிகிறார். இதோ திருத்தூதர்கள் அப்படியாக துன்ப நேரத்தில் எல்லாம் கடவுளுடைய துணையோடு அவர்கள் செயல்பட்டு அவர்களுக்கு எதிராக எழுப்பப்பட்ட எல்லா காரியத்தையும் அவர்கள் கடந்து சென்று கடவுளுக்கு சான்று பகிர்ந்தார்கள். இதோ இந்த வேளையில் நீங்களும் ஆண்டவருக்கு சான்று பகிர்கிற சாட்சிகளாய் விளங்க உங்களை சுற்றி இருக்கிற துன்ப துயரங்களிலிருந்து நாம் விடுவிக்க பெற இறைவனுடைய அருள் வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். நம் துயரங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தம் அன்பராக தெரிந்தெடுத்துள்ளார். தம்மை அன்பு செய்கிற பிள்ளைகள் யார் என்பதை ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆகவே தான் நீங்கள் சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள் என்கிற அந்த வார்த்தைகள் இன்றைய தியான வார்த்தைகளாக, சிந்திக்க கொடுக்கப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது. ஆகவே கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வோடு ஆண்டவரை நாமும் பாடி புகழ்ந்து மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உணர்த்துகிற ஒரு உண்மை, தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. உலகியல் இன்பங்கள் தருகிற மகிழ்ச்சியெல்லாம் விட கடவுள் தருகிற மகிழ்ச்சி உயர்வானது என்பதை உணர்த்தும் இந்த வரிகளை நாம் உண்மையாக உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்.
உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்கிற இந்த சிறப்பான வார்த்தையை இன்று உமது திருமுன் வைத்து நாங்கள் பயணிக்கிறோம். நீர்தாமே எங்களுக்கு உமது முக ஒளியை வீசச் செய்து ஆற்றலையும் பலத்தையும் அருளுகிறீர் என்று நாங்கள் நம்பி உம்முடைய இரக்க பெருக்கத்திலே நிறைந்து நாங்கள் பயணிக்க கிருபை செய்கிறீர். நன்றியோடு உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.